உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் பிரைட்டாக மேல் நோக்கி தான் போகணுமே தவிர அது கீழ் நோக்கி வரக்கூடாது. அப்படி ஒரு செயலை நீங்களே செய்கிறீங்களேங்கிற வருத்தம் தான் நமக்கு. இல்லைன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது என்ன முடிவு வேணாலும் அவர் எடுக்கலாம். நம்ம அதில் போய் கருத்து சொல்கிறதுக்கு நம்ம யார்? சரி, நம்ம அப்படி கிடையாது. பட்டு தாய்மார்கள், பெண்கள், இளைஞிகள் அவ்வளோ பேரும் வந்து உங்களை அண்ணனாகவும் மகனாகவும் நினச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு பெரிய கீறலை ஏற்படுத்திடுச்சேங்கிற ஆதங்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அதை அவர் உணர்ந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று வந்து அந்த நேர்முகம் வாக்காளர்களை தேர்வு செய்கிற அந்த நேர்முக வேட்பாளர்கள் தேர்வு செய்கிற இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் பொழுது இதையும் நம்ம அதை சொல்கிறாரோன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய எதிர்ப்பலை வருங்கிறத அவர் நினச்சி கூட பார்க்கல. அவருடைய கட்சியில் இருக்கிற பெண்களே வந்து பல நேரங்களில் அவர் என்ன செஞ்சாலும் அமைதியாக போயிடுவாங்கன்னு அவர் நினச்சிட்டார். அது இல்லைங்கிறத நேற்று அவர் புரிஞ்ச பிறகு அதையும் சேர்த்து தான் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.